29.5 psi, 31.5 psi. Perfect. ஒரு பொருள் ஒன்று காட்டுறேன். எங்கள் வண்டியை கரெக்டாக ஏதாவது ஒருத்தர் நிப்பாட்டிக்குவோம். இங்கே நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டு இந்த அருகு பாருங்க, டியூப் மாதிரி இருக்கா. பைக் ஓட்டுற எல்லாருக்கும் இது ரொம்ப முக்கியம். சொல்லுவாங்க எல்லாம், காலையில் எழுந்துச்சு ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக செக் பண்ண வேண்டியது வந்து டயர் ப்ரெஷரு. அது எப்படி செக் பண்ணுவியா? வீட்டில் இருந்த மாதிரியா? இதுதான் அது. பவர் ஆன் பண்ணிட்டோமா, பச்சை கலர் லைட் எரியும், அவ்வளோதான். வரல. நம்ம பிஎஸ்ஐயில் தான் செக் பண்ணணும், பாரில் இல்லை. கேபிஏ, கேஜி, 2 கேஜி, பிஎஸ்ஐ 29.5 பிஎஸ்ஐ. அப்படின்னா என்னோட டயருக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும்னா 32 பிஎஸ்ஐ வைக்கணும். இப்போ வந்து 29 இருக்குது. ஈவினிங் போல் போய் அப்டேட் பண்ணிக்கோ. 29 அந்தளவுக்கு பெரிய கம்மியான இல்லை, இருந்தாலும் சாயந்தரம் போய் காற்றடிச்சிருவோம். பேக் வீல் தான் மெயின். நான் இதை வாங்கினதுக்கு மெயின் காரணமே என்னோடய பேக் வீல் வந்து 2 டைம்ஸ் டயர் பிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம டியூப் டயருக்கு வந்து அடிக்கடி ப்ரெஷர் செக் பண்ணணும். மெயின் ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், டியூப் பீறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. டியூப்னால் அந்த டியூப் மவுத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மவுத்தை சுற்றி அப்படியே பிஞ்சிரும். எனக்கு நடந்திருக்கு. அதனாலேயே ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு வாங்கிட்டேன். ஓஹோ, ஆஃப் ஆயிடுச்சு. (31.5 psi). பர்ஃபெக்ட். ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் செக் பண்ணுறது முக்கியம். ஏன்னா நம்ம நைட்ரஜன் ஃபில் பண்ணல, ஏர் தான் ஃபில் பண்ணுறோம். ஏர் எப்போயுமே லீக் ஆகிடும். நைட்ரஜன் ஃபில் பண்ணிங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை. நைட்ரஜன் ஃபில் பண்ணால் ஒரு ஒன்ஸ் a week, twice a week செக் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 weeks ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். சும்மா கேவபிள், ரொம்ப சின்னதாக இருக்கும், எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று எனக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. ஓகே, பாய். இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போகிறேன், பசிக்குது. இப்போயே மார்னிங் டைம் எதுவும் வச்சு டைம் 7:43 ஆயிடுச்சு. ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். டாட்டா, பை பை, see you.